ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்வடிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரேவம் பாஸ்மகே. அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 2/9/2024 8/9/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேயானால் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியன் புதன், கன்னியில் சுக்கிரன் கேது, கும்பத்தில் சனி வக்ரகதியில், மீனத்தில் ராகு. சந்திர பகவான் இந்த வாரத்தில் சிம்ம ராசி மக நட்சத்திரத்திலிருந்து துலா ராசி விசாக நட்சத்திரம் வரலும் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் ஏற்றமான நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா 3ஆம் தேதி அன்னைக்கு 3/9/2024 அன்னைக்கு அமாவாசை, பித்ருக்களுக்காக கொடுக்கப்பட்ட தினம். அதனால் பித்ருக்கள், அதாவது தாய் தகப்பனார் இல்லாதவாளுக்கு கண்டிப்பாக அன்றைக்கி பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது ரொம்பவும் நல்லது. இதன் மூலியமாக குலம் நல்லபடியாக விருத்தியாகவும் வளரவும் வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த வாரத்தில் மிகப்பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்ல போனோமேனால் விநாயக சதுர்த்தி, அதாவது வளர்பிறை ஆவணி மாதம் அமாவாசையிலிருந்து வளர்பிறை சதுர்த்தியை விநாயக சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். கேட்ட வரமெல்லாம் அளிக்கக்கூடிய சதுர்த்தி. ஏன்னா வளர்பிறையில் வர்றதுனால வளர்பிறை சதுர்த்தின்றதுனால பெரிய ஏற்றம். விநாயக சதுர்த்தி அஸ்த நட்சத்திரத்தில் வரும். நார்மலி விநாயகர் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்ததாகவும் அஸ்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய சதுர்த்தி தினத்தை விநாயக சதுர்த்தின்னு கொண்டாடுறோம். இது தமிழ்நாட்டில் பாலகங்காதர திலகர் இந்தியாவை ஒருங்கிணைக்கிறதுக்குன்னு இந்தியா மொத்தமே கொண்டு வந்தார். அதன் மூலியமாக இந்தியாவினுடைய ஒருங்கிணைப்பு, அதாவது ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடும் தன்மை, இது எல்லாத்தையும் ஊட்டக்கூடிய வகையில் இந்த விநாயக சதுர்த்தி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயமாக கொண்டாடப்படுகின்றது. கண்டினியூஸாக இது கொண்டாடப்படும். இதில் பார்த்தலைனால் இந்த வெஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது மகாராஷ்டிரா, இதெல்லாம் ரொம்பவுமே விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். அதாவது அந்த விநாயகர் பூஜை ஆரம்பித்ததுலேருந்து அவரை கொண்டு போய் இதில் கரைக்கிற வரலும், கடலில் கரைக்கிற வரலும் கிட்டத்தட்ட அந்த சண்டே அன்றைக்கெல்லாம் பார்த்தோன்னா என்டையர் மரைன் டிரைவ் எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கும். எங்கேயுமே வண்டி கிண்டி எதுவும் போகாது. பல லட்சம் பீப்புள் விநாயகரை இது பண்ணிட்டு போவாள். ஸோ பெரிய ஏற்றமான விஷயம். இந்தியாவில் ஒரு பெரிய ஏற்றம் விநாயகர் சதுர்த்தி. அதை தவிர ஆவணி மாதத்தில் முதல் பண்டிகைன்னே சொல்லலாம். அதாவது இப்போ ப்ரீவியஸ் பார்த்தோம்னா ஆடி மாதம் அப்போ கடவுளுக்குன்னு கொடுக்கப்பட்ட பண்டிகை மட்டும்தான் இருக்கும். அதாவது வீட்டு விசேஷங்கள்ன்றது எதுவுமே கிடையாது. அதனால் ஆவணி மாதத்தில் வீட்டு விசேஷங்கள் ஆரம்பம். அதுவும் விநாயகருக்கு முதல் பூஜை போட்டு ஆரம்பிக்கிற மாதிரி வச்சுட்டு எல்லாருக்குமே போய் விநாயகரை போய் சேவிச்சுட்டு வர்றது, அவருக்கு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றம். இந்த வாரம் பார்த்தலையானால் இந்த விநாயக சதுர்த்தி, அதாவது சதுர்த்திக்கு அப்புறம் அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி எல்லா விதமான வளர்பிறையில் வர்றதுனால எதை வேண்டினாலும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதனால் எல்லாத்தையும் நல்லபடியாக வேண்டி எல்லாம் நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. இந்த வாரத்தில் வரக்கூடிய விநாயக சதுர்த்தி 7ஆம் தேதி அன்றைக்கி வருது. 7/9/2024 அன்றைக்கி வருது. 7ஆம் தேதி அன்றைக்கி. இந்த வாரம் உபாகர்மா, அதாவது சாமவேத உபாகர்மா வருது. உபாகர்மா வருது. சாமவேதத்தினுடைய அந்த வேத ஆரம்பம் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது, வேத அத்தியன ஆரம்ப நாள், சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆரம்ப நாள். பூனல் மாற்றிப்பா அன்றைக்கி சாமவேதக்காரெல்லாம். இந்த வாரத்தில் 8/9/2024 அன்றைக்கி ரிஷி பஞ்சமி. அதை தவிர மகாலட்சுமியினுடைய விரதம் அன்றைக்கி இருக்கிறது விசேஷம். ரிஷி பஞ்சமி அன்றைக்கி பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுறது. இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் இதுதான். ஏன்னா பெரிய விசேஷம் சொல்லக்கூடியது ஆவணி அமாவாசை, சாமவேதக்காரர்களுக்கு கூட வரக்கூடிய இது, அதாவது உபாகர்மா. அதற்கு பிறகு விநாயகர் சதுர்த்தி. இந்த 3மே வருது. இந்த வாரம் பெரிய ஏற்றமான வாரமாகவே இருக்க போகிறது.
இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னா மகரம், கும்பம், மீனம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திரன் மதிகாரகன், அவர் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக மனக்லேசம் ஏற்படும், தவறான முடிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் முடிஞ்ச வரலும் அந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முயற்சியோ புதிய முடிவோ வெளிநாடு சுற்றுப்பயணம் போகிறது, அதாவது சுற்றுப்பயணம்ல வெளிநாட்டுக்கு ஏதாவது வேலை நிமித்தமாக அந்த மாதிரியான விஷயங்கள் போகிறது, இது எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சந்திராஷ்டமத்துக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு 1/2 டம்ளர் பசும்பால் வாங்கி இந்த வாட்டி பிள்ளையார் கோயிலில் கொடுத்துட்டு போங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் தடைகள் நீங்கி நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். சரி, இப்போது இந்த வாரம் அதாவது 2/9/2024 8/9/2024 வரணும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றது மேஷம் முதல் மீனம் வரைன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்து, அதாவது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எங்கிட்ட வர்ற பார்த்தாலேனால் ஒரு 40 வயசு 45 வயசில் இருக்கிற வாழ்க்கை எல்லாமே என்ன நட்சத்திரம், எந்த லக்னம், எந்த ராசி அப்படின்றதே அவளுக்கு தெரியாமல் ஒன்றும் ப்ரீவியஸ் ராசியோ இல்லை அடுத்த ராசிக்கோ அவள் பூஜை பண்ணிட்டு இருப்பாள். அதாவது விசாக நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் துலாத்துலேயும் வரும், விருச்சிகத்துலேயும் வரும். அதனால் எந்த பாதத்தில் இருக்குது அப்படின்றத நட்சத்திர சந்தி இருக்கா, ராசி சந்தி இருக்கா, பாத சந்திகள் என்ன இருக்குது, லக்ன சந்தி என்ன இருக்குன்றதை பார்த்து அதற்கேற்றா போல் அவளுடைய தசாபுக்திக்கு ஏற்றா போல் பலன்களும் இன்றைய கோல்சார வகையில் என்ன பலன்களும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதற்குண்டான எளிய பரிகாரம். ஏற்கனவே நான் செலவில்லா பரிகாரம் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கேன், ஒரு 20 மினிட்ஸ் வீடியோ பாருங்கள். அது ஒரு நல்ல ஏற்றத்தையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் கொடுக்கும். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 2/9/2024 8/9/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன்னு பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான். ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். சூரியனோட சம்பந்தம், சூரியன் ஆட்சி பெற்ற சூரியனாக இருக்கிறதுனாலையும் புத பகவானுக்கு சூரியன் வீடு நட்பு வீடாக இருக்கிறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 4ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதும் 4ஆம் அதிபதி 4க்கு 12 இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு. நல்ல தூக்கம் வரும். நல்ல ஒரு படுத்திங்கன்னா சந்தோஷமாக தூங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 12ஆம் இடத்தில் சுபகிரகம் இருக்கிறதுனால நல்ல ஒரு தூக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் இருக்கிறவாளுக்கு பிஆர் கிடைக்கணும்னு பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் கண்டிப்பாக பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அதாவது பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 9ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் உங்களுடைய தொழிலில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால புதிய தொழில் அமையும். வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளி மதத்தினர் மாற்று மதத்தினர் மூலியமாக திடீரென்று உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால உடலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். சூட்டு கட்டிகள் வரும். உடல் நலத்தில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. வெளியில் தேவையற்ற இடத்துல சாப்பிடாதீங்க, ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் குரு பகவான் 12ல் இருக்கிறது. அவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறதன் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடும். இருந்தாலும் மறதி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் படிக்கக்கூடிய மாணவர்கள் விநாயகருக்கு போய் பூஜையை போட்டு அதுக்கப்புறம் நல்லபடியாக பண்ணுறது நல்லது. இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 3ஆம் இடத்துல இந்த வாரம் ஆரம்பிக்கிறார். 2/9/2024 8/9/2024 வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் புதனோடு சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா விதமான சௌக்கியங்களும் கிடைக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பணம் நல்லபடியாக புரளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குது. ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 4ஆம் தேதி காலை 10:30 மணியிலிருந்து
6ஆம் தேதி மாலை ஒரு 10:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். 4ஆம் இடத்துல போகிறார். 4ஆம் இடத்துல சந்திரன் திக்பலம் அடைகிறார். அதன் மூலியமாக ஆட்சி பெற்றதற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதன் மூலியமாக பார்த்தலையானால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா சுக்கிரனோடு சேர்ந்திருக்கார், குருவின் பார்வையில் இருக்கார், சுபத்துவம் அதிகமாக அடையக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம், சொல்லில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நல்ல ஒரு பேச்சிலேயே எல்லாரையும் கவர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார். அது வந்து 6ஆம் தேதி ராத்திரி 10:30 9ஆம் தேதி கார்த்தால ஒரு 10:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும். குடும்பத்தில் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் பார்த்தாலேயானால் பொதுவாகவே இந்த ஆர்கிடெக்டாக இருக்கிறவங்க, அதை தவிர வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இது பண்ணுறவங்க, அதை தவிர இந்த இதில் ஆர்ட் டைரக்டர்ஸு, அதுக்கப்புறம் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு, என்ஜினியரிங் வந்து சிவில் அண்டு ஏவியேஷன், அதை தவிர வந்து டெக்னிக்கலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸுக்கு வெளியூர் வெளிமாநிலத்தில் புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றமான வாரம். இந்த வாரத்தில் வந்து அதாவது ₹1 பணம் போட்டிங்கன்னா ₹10 வரக்கூடிய வியாபாரம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றது சொல்கிறோம். இந்த வாரத்தில் தாயின் கையிலேருந்து ஒரு ₹10 வாங்கிட்டு போங்க, உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. நீங்கள் இங்கே அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயண பெருமாளுக்கு போய் உங்களால் முடிஞ்ச துளசி மாலை ஒன்று போட்டு வாங்கும். அதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாத்திற்கும் விடிவு காலம் நிச்சயமாக கிடைக்கும்.